வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் என்னை தொடர்ந்து என் வீடியோக்களை பார்த்து வருகின்ற நல்ல ஆத்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து, என் குலதெய்வத்துக்கும் என்னுடைய குருவுக்கும் என் குருவின் குருவிற்கும் எனக்கு உதவி செய்கின்ற இந்த பிரபஞ்ச ஆற்றலும் நல்ல ஆத்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்மா பிரவேசம். ஆத்ம பிரவேசம் என்னடா இது புதுசா சாமி ஆத்ம பிரவேசம்ன்றாரு. நம்ம நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம், நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு அது புரியும். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு கரெக்டா தெரியும். என்னையோ ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இவர் ஏதோ ஒன்று சொல்றாரு அப்படின்னு நினைச்சு கடந்து போறவங்க இருக்கிறாங்க. பரவாயில்ல, எது எப்படி இருக்கணும், இந்த பூமியில நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தையோ நல்ல கருத்தையோ நம்ம செய்யணும், செயல்லையோ வார்த்தையாலேயோ செய்யணும். அதுக்காக தான் இதை தொடர்ந்து நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ரைட்டு. ஆத்ம பிரவேசம் அப்படின்றது ஒரு ஆத்மா அந்த புனித லோகத்திலேயோ இல்ல பித்ருலோகத்திலேயோ இருந்து கொண்டு மீண்டும் இந்த பூமியில வந்து நம்ம பிறந்து நம்ம ஆசாபாசங்களாம் தீர்த்துக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த ஆத்மா வந்து காத்துட்டு இருக்குமா. அதுக்கான கால நேரங்கள், அந்த தெய்வங்கள் அதுக்கான நேரத்தை கணித்து அந்த ஆத்மாக்கு ஆத்ம விமோச்சனம் அடைந்து வந்திருக்கின்ற அந்த பாவ புண்ணிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவர்களை மீண்டும் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அருள் பாலிப்பாங்க. சரி, ரைட்டு, போயிட்டு மறுபடியும் போயிட்டு அடுத்த பிறவி எடுத்துட்டு இந்த பிறவியாவது நீ உன் கர்மாவை கழிச்சுட்டு அடுத்து பிறவி இல்லாத வகையில இவனுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் மனிதர்களுக்கு யாருக்கும் தொந்தரவும் துன்புறுத்தாம மறுபடியும் நீ ஆத்ம சாந்தி அடையறதுக்காக நம்மளை மேல இருந்து விடுவிக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுக்கணும்னு ஆசைப்படுற ஆத்மா அது என்ன நினைக்கும்? நம்ம போனோம், இந்த தாய் தகப்பன் அப்படின்னு அது தேர்ந்தெடுக்குது. இந்த அம்மா அப்பாவுக்கு தான் நம்ம பிறக்கணும், இந்த மதத்துல தான் பிறக்கணும், இந்த சாதியில தான் பிறக்கணும், இந்த இடத்துல தான் நம்ம பிறக்கணும் இப்படின்னு பல கற்பனைகள் அதை வந்து யோசிச்சு அது ஒரு தாயின் கரு எங்கே அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஆண் எந்த ஒரு பெண் எந்த ஒரு தந்தை எந்த தாய் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த இடத்துல போய் அந்த கரு வந்து அவங்க போய் ஐக்கியமாகிடுது. அதுதான் ஆத்ம பிரவேசம்ன்றது. பிரவேசம்ன்றது பயணம். ஆத்மான்றது அந்த ஆத்மாக்கு அழிவு கிடையாது. அது செஞ்சா பாவ புண்ணியங்களும் மீண்டும் மீண்டும் வந்து அதை கழிச்சுக்கிட்டு மறுபடியும் போகும். முழுசா அது புண்ணிய கர்மாவே வந்துட்டாலும் அதுக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஏன்னா வேலை பூமியில வேலை கிடையாது, அவ்வளவுதான். அதுக்காக அடுத்த பிறவி அவங்களுக்கு பிறவியற்ற ஆத்மா அதாக மாறிடுவாங்க. அப்போ இந்த பிரவேசம் ஆத்ம பிரவேசம் அப்படின்றது இந்த ஆத்மா இந்த பூமியில பண்ண பிரவேசிக்குது. அது என்னென்ன நினைச்சு நம்ம போய் இந்த அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், இந்த ஊர்ல பிறக்கணும், இத்தனை அண்ணன் தம்பிக்கு கூட பிறக்கணும், இது எல்லாம் வந்து நம்ம எத்தனை அண்ணன் தம்பி கூட பிறக்க போறோம், எந்த தாய் தாப்பம் பிறக்கும் எல்லாமே அதுக்கு தெரியும். அந்த ஆத்மா உலகத்துல இருக்கிற வரைக்கும் தெரியும். எல்லாமே எல்லா நினைவு பக்கா இருக்கும். நம்ம போனா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் செய்யணும், இந்த வீட்டுல இந்த குடும்பத்துக்கு போனாதான் நல்லா இருக்கும். இப்படி வந்து அது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வந்து அந்த ஆத்மா உலகத்துல அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த ஆத்மா வந்து அது தேர்ந்தெடுக்குது. பல கற்பனைகள் பல ஆசைகள் அதுக்கு இந்த பூமியில போய் நம்ம இப்படிதான் வாழணும், இதை அனுபவிக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா நினைக்குது. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்து பிறவி எடுத்திருக்காங்க. ஆத்மலோகம் நரகலோகம் அது மாதிரி எத்தனையோ லோகம் இருக்குன்னு சொல்றாங்க, யாரும் பார்த்து கிடையாது. ஆனா நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்கள் அந்த சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் இதெல்லாம் நம்ம போட்டி இருக்காங்க. அது வந்து அதுக்கு ஒத்து போகுது, அது அப்படிதான் இருக்குது. அந்த ஆத்மாவே நம்ம சில நேரத்துல உணர்த்துது. ஓ, இந்த தப்பு பண்ண இந்த கர்மா வந்தா இந்த தண்டனை அப்படின்ட்டு நம்மளுக்கு உணர்த்துறாங்க, தெரியுது. அதனால அந்த அதுல ஆழமான உங்களுக்கு ஆராய்ச்சியில போறவங்களுக்கு தெரியும். நல்லா சாதாரண குடும்பத்துல இருக்கணும் தெரியாது, ஏதோ ஒன்று பிறந்துட்டோம் இந்த குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நினைப்பாங்க. அப்போ அந்த அந்த பிரவேசம் ஒரு தாய் வீட்டுல வந்து குழந்தையா பிறந்துருக்கு.
அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது என்ன எப்படி தாய் மூலமா அதுக்கு உணவு தொப்புள் கொடியில உணவு அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அது சப்ளை கொடுத்துருந்தான் ஆண்டவர். அது குழந்தை வந்து தன் தாயின் வயிற்றுல இருந்து பிரசவம் ஆன அடுத்த செகண்டே அது குழந்தை கத்தும் போது அந்த பால் தான் குடிக்கணும், அது தாய்ப்பால் தான் குடிக்கணும். அந்த பசி உணர்வு எங்கிருந்து வந்தது? யார் அந்த உணர்வு அனுப்பிச்சது? அப்ப அந்த தாய் வந்து அது குழந்தைக்கு பசினா பால் கொடுக்கும். இத்தனை நாள் வந்து தொப்புள்ள போய் நின்றது. அது பிறந்த உடனே வாய் வழியா சாப்பிடணும் அப்படின்னு விதி. யார் விதிச்சது? யார் சொன்னது? யார் கொடுக்க சொன்னது? இப்படி யார் இயக்குது? இன்னைக்கு பகுத்தறிவு சொல்ல இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? பிறந்த குழந்தைக்கு ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா குழந்தை கூட விட்டுருவோம். மனிதன் குழந்தை பிறந்தானா பால் குடிக்கும், அதை எடுத்து மாடுல வச்சு குழந்தைக்கு பால் குடிக்கும். ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஏஞ்சி தன்னுடைய தாயின் மடி அது நுகர்ந்து போய் அதை பால் அது குடிக்கும். அது இயற்கையா நடக்குது. அது எப்படி? இது என்னன்னு சொல்றது? இப்ப நிறைய பேர் சொல்றாங்களா அது வந்து அறிவு, ஆறாத அறிவு, வந்து என்னென்னவோ சொல்றாங்க, பகுத்தறிவு, கடவுள் எல்லாம் இல்ல, அதெல்லாம் சும்மா அறிவு ஏமாத்துறாங்க. அதுக்கு எப்படி அந்த உணர்வு வந்து அது யாரு கொடுத்தது? நம்ம பகுத்தறிவிச்சு கண்டுபிடிக்கணும்ல. எப்படியாப்பட்ட கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் சரி, இல்ல பகுத்தறிவு சொல்றவனும் சரி, அவன் நம்பிதான் ஆகணும். இந்த இயற்கையை நீ இது வரைக்கும் வந்து நீ ஜெயிச்சவன் யாருமே கிடையாது. இயற்கையை ஜெயிச்சவனே கிடையாது. இவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க, அது இல்லை இது இல்லைன்றாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த சூரியன் அது எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க, இந்த சந்திரனை யார் உருவாக்குனாங்க, இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அது வேலைகள் அது கரெக்டா செஞ்சுட்டு இருக்குது. மழை காலத்துல மழை பெஞ்சுன்னு இருக்குது. அது நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்குது. ஏன் கொடுக்குது? இது பகுத்தறிவா? யார் அது செய்யறது? இயற்கை கூட தான். இயற்கை என்ன இருக்குது? பஞ்சபூதங்கள், மரம், செடி, கொடி, ஜீவராசிங்க. அது யார் உருவாக்குனாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல? ஆனா இந்த மனிதர்கள் பகுத்தறிவு முட்டாள்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதுல ஒரு கருத்து இருக்கு. சில மனிதர்கள் அப்படிதான் செய்யறாங்க. மனிதனால் செய்யக்கூடிய விஷயம் அது செய்ய முடியாத சில பேர் மூட நம்பிக்கையா பண்ணிட்டு இருக்காங்க. சில விஷயம் வந்து அந்த காலத்துல வந்து அறிவு எவ்வளவு இருந்தது மக்களுக்கு, அப்போ வந்து இவனுக்கு எதுவுமே நேரடியா சொன்னா இவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அது எது மேல அவனுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்குது. அந்த நம்பிக்கையின் வாயிலாக சில விஷயங்களை வந்து அந்த காலத்துல பண்ணாங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சாமியா சாப்பிட போகுது கிடையாது, நம்ம தான் சாப்பிட போறோம். ஆனா அதுல ஒரு தத்துவம் இருக்கு, ஆன்மீகமா ஒரு தத்துவம் இருக்கு. அறிவில ஒரு அறிவு மருத்துவ குணம் இருக்குது. மனிதன் இறைவனுக்கு படைச்சது மனிதன் சாப்பிடணும். அது வந்து உயர்தரமான உணவு. தேங்காய், வாழைப்பழம், கொட்டைப்பாக்கு, வெத்தலை, இவ்வளவு விஷயம் இருக்கு. கொட்டைப்பாக்குல தோற்பு இருக்குது, வெத்தலையில காரம் இருக்குது, வாழைப்பழத்துல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. உடம்புக்கு வந்து இலகிய ஜீரண சக்தி ஆகிறதுக்கும் உடல் வந்து நல்லா இதா இருக்கு. தேங்காய் இப்போ சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு வயிற்றுல புண்ணாகும். தாய்ப்பாலுக்கு சமம் அது. அதுவும் கொப்பரை தாங்க 48 நாள் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். எந்த நோய் நொடி சுகர் எல்லாம் இருக்காது. இப்படி அந்த காலத்துல அதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்படி சொன்னாதான் இவங்க கேட்பாங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் சில பேர் இப்ப எடுத்து வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சில நாத்திகர்கள்லாம் பேசிட்டோம். கேள்வி எழுப்பினா தானே அது வந்து வரும். தப்பு கிடையாது, அவங்க தப்பு சொல்லக்கூடாது. அவங்களும் மனிதன் தான், அவங்களும் இறைவன் தான் படைச்சிருக்காரு. அப்படி இந்த ஆத்ம பிரவேசம் வந்து இப்படி எல்லாம் நம்ம பயணிக்கிறோம் மனிதனா பிறந்து. அப்போ அவன் வந்து ஆத்ம லோகத்துல இருக்கும்போது அவன் என்னென்ன கற்பனைகள் கண்டானோ, என்னென்ன வாழ்க்கையில வாழ நினைச்சானோ, என்ன ஆசைகள் அங்கிருந்து பார்த்தான் அந்த பூமியில, எது சொர்க்கம், எது நரகம், எது நல்லது, எது கெட்ட பார்த்துட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு கற்பனை உலகத்துல அந்த ஆத்மா வந்து அவள் ஆனந்தமா துடிச்சிட்டு இருக்கும். ஆனா அந்த தாயின் வயிற்றுல அது வாழ்கின்ற காலத்துல சில உணர்வுகள், கற்பனைகள், கனவுகள் இதெல்லாம் வந்து அதுக்கு நடக்கும்போது சில மாற்றங்கள்லாம் அந்த தாய்க்கு வந்து தெரியும். ரெண்டாவது தாயோட எண்ணங்கள், அந்த குடும்பத்துல எப்படி அவங்க பழகுறாங்க, என்ன கோபமா இருக்காங்களா, இல்ல அவங்க வந்து ஒரு அம்மா மேல கோபமா இருக்காங்களா, இல்ல அப்பா மேல கோபமா இருக்காங்களா, இப்படி அந்த தாய் என்ன மனநிலை வாழ்றாளோ அதுல வந்து கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு 25% அந்த குழந்தையோட அந்த ஆத்மா, அது ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரெக்கார்டா பதியும். அப்போ எந்த வயசுல அந்த தாய் வந்து
அந்த குழந்தைய பெத்தாட்டாலோ அதே வயசுல அந்த குழந்தைக்கு அந்த ஜீன் அப்ப வேலை செய்யாம. அதுக்குதான் அந்த வந்து கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வந்து வீட்டுல இருக்கும்போது பெரியவர்கள் சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, அதை வந்து எதுவும் திட்டக்கூடாது. அதுக்குதான் இதெல்லாம் அப்படியெல்லாம் ஏதோ சின்ன சின்ன நடந்திருந்தா கூட அந்த வளைகாப்புன்ற ஒரு சடங்கை பண்ணி அது மகிழ்ச்சி உண்டாக்குறது. அந்த வளைகாப்புன்றது சொந்தம் பந்தம் எல்லாம் வந்து அந்த கையில வளையல போடுறது, ஒரு 9 வகையான உணவுகளை போட்டு அந்த சொந்த பந்தங்கள்லாம் வந்து கிட்ட பண்ணும்போது அந்த உள்ள இருக்க குழந்தை வந்து கண்காணிக்கும், நம்ம சொந்தக்காரங்க. அந்த குரலை வந்து அது கிரகிக்கும். அந்த உணர்வு, உடலுடைய வாடை, நம்முடைய வைப்ரேஷன், நம்முடைய ஆரா, இப்படி எல்லாம் ஒருங்கிடும் போது அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 7ஆம் மாசம் பண்ணினா அந்த சந்தோஷத்துல குழந்தை நல்லா பூரிச்சு வளர்ந்து அது ஆட்டோமேட்டிக்கா பிறந்துடும். இப்ப வர குழந்தை 7 மாசத்துல பிறந்துடும். இப்படி வந்து ஒரு தாயை மகிழ்ச்சி பண்ணணும் அந்த பட்டத்துக்கு தான் இந்த சடங்கு இப்படி வச்சிருக்காங்க. சடங்குன்ற முறையில ஒரு வழிபாட அது வந்து வச்சு அப்படி பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. அப்படி வந்து இவ்வளவு கற்பனைகளும் இவ்வளவு அது வந்து அந்த குழந்தை வயதில் இருக்கும்போது எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு அந்த பிறந்து இந்த வெளியே இருக்கிற காற்று அந்த குழந்தை மேல பட்ட உடனே அடுத்த செகண்ட் அது எல்லாமே மறந்துடும். அடுத்த செகண்டே அது மறந்துடும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களோட ஆதிக்கத்துலதான் நம்ம உடம்பு இயங்குது. அந்த உடம்பு உள்ள இன்னொரு உடல் அந்த தாய் வயிற்றுல வளரும் போது இந்த உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களுடைய சக்தி ஆற்றலை உருக்கி வச்சிருக்கோம் தாய். அந்த தாய்கிட்ட இருந்து அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி ஊட்டம் நடக்குது அந்த குழந்தைக்கு. அப்ப அது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த குழந்தை அந்த தாய் வயிற்றுல இருந்து வெளியே வந்து இந்த காத்து பற்றோன்னா இந்த புற வாழ்க்கைக்கு வந்து அது தயாராகிடுது. அது வந்து அந்த பித்ருலோகத்துல கண்ட கனவு, கண்ட கோரிக்கை, கண்ட மகிழ்ச்சி இதெல்லாம் சுத்தமா மறந்துடும். அது யாருக்கோ கோடி எத்தனோ லட்சம் கோடியில ஒருத்தனுக்கு தான் இருக்கும். தாய் வயிற்றுல கருவறையில இருந்தது கூட சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 7 வயசு ஆனா அவன் முன்புறவை பத்தி பேச ஆரம்பிப்பான். ஒரு 7 வயசுல அம்மா அப்பா கூட வெளியே போகும்போது ஏற்கனவே நான் இங்க வந்திருக்கேம்மா அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல அவன் ஜென்மத்துல அவன் உலாகி இருப்பான். அப்படி அறிவுபூர்வமா நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க வெளிநாட்டுல. அது மாதிரி பிறந்து அவன் சொந்த ஒரு இதுவும் காட்டி போன ஜென்மத்துல வந்து ஆணா இருந்து இந்த ஜென்மத்துல பெண்ணா பிறந்து, போன ஜென்மத்துல பெண்ணா இருந்து இந்த ஜென்மம் ஆணா பிறந்து, என் பொண்டாட்டி அங்க இருக்கு, என் பிள்ளைங்க அங்க இருக்காங்க, இங்க தெருவில் இருக்கான் சொல்லி அதை போய் அங்க போய் பார்த்து கண்டுபிடிச்சி பார்த்திருக்காங்க. எப்படி நான் இறந்தேன், நான் கடைசியில் இது கேட்டேன் சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இருக்கு உங்களுக்கு. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து சொன்னாதான் உதாரணம் நீங்க நம்புங்க, வெள்ளக்காரனா சொன்னாதான் நம்புங்க. அதான் நம்ம சித்தருங்க முடிவு சொன்னா நம்ப மாட்டீங்க. நம்பாம அவர் பிடிச்சி சோட்டுல சுரண்டி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளால ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கையில். நீ எதுக்கு போறதுன்னு உங்களுக்கு தெரியல, அப்ப எங்க இருந்து நம்பிக்கை வரும்? வராது. அப்படி இது வந்து ஒரு ஆத்ம பிரவேசம், ஆத்ம பயணம். இந்த பயணத்துல அந்த குழந்தை பிறந்துருச்சு, அது வாழ்க்கைய வாழுது. அந்த குழந்தை பருவம் அது தாய் தாப்பை வந்து அவன் வந்து பாதுகாப்பா அவனை வளர்த்து அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இவங்க நினைப்பு எப்படின்னா, அவன் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்க நினைச்சு வளர்க்கறதுனால அந்த குழந்தை அதே மாதிரி வளர்த்து. அப்படி வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்க்கப்படுது பெரியவங்களால நம்மள. அப்ப அவனுக்கு அது தயாராகி போயிடுறான். ஆனா இவன் ஆழ்மனதுல நம்ம வந்து எப்படி வாழணும்னு நினைச்ச அந்த ஆத்மலோகத்துல வந்து கனவு கண்டானோ அதெல்லாம் வந்து இந்த படிப்பு முடிஞ்சு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிற வரைக்கும் அது தேங்கி நிற்கும். அது ஒரு 21 வயசு ஆனா அவன் கர்ம ஆக்டிவேஷன் ஆகும். அப்பதான் அவனுக்கு தெரியும். அப்பதான் அவனுக்கு ஒரு திருமணம் நடக்குது, அவன் ஃபேமிலி வந்து அவன் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறான், அப்புறம் அவனுக்கு ஒரு புள்ள வேணும்னு நினைக்கிறான். இப்படி இந்த புற உலகத்துல எப்படி எல்லாரும் வாழ்றாங்களோ அது மாதிரி வாழ்றதுக்கு அவன் முயற்சி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வந்தோம் எது நம்ம மறந்துறதுனால அவன் வரமாட்டேன். அப்ப இவன் என்ன பண்றான், ஒரு பிள்ளைங்களை வளர்த்து அதுங்களை படிக்க வச்சு அப்படி வரும்போது ஒரு ஸ்டேஜ்ல தான் அவனுக்கு சில பொருளாதார ரீதியிலான ஒரு கஷ்டம் வரும், ஏதோ ஒரு பல பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத மனிதன் அவனும் கிடையாது. அப்பதான்
நம்ம எதுக்கு இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படுது, நம்ம பொண்டாட்டி ஏன் கஷ்டப்படுது, இந்த கஷ்டம் எதுக்கு வந்திருக்குது, நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படின்னு அவன் சிந்தனையை வந்து தூண்டும் போது தான் அவன் ஆழ்மனசு வந்து அந்த ஆழ்மன பதிவு அவன் வந்து அந்த தாயுடன் கருவுல இருக்கும் போதும் அது அந்த பித்ருலோகத்துல ஆத்மலோகத்துல இருக்கும் போது என்னென்ன வந்து பதிவுகள் அவன் நினைச்சானோ அது பதிஞ்சு அதுக்கு அப்பதான் அது வேலை செய்யும். சொல்லும், நீ இதுக்கு தாண்டா நினைச்ச, நீ இப்படி நினைச்ச, அப்படி நினைச்ச, இது லாஸ்ட்ல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து இங்க வந்து ஒரு பணம், செல்வாக்கு, பெரிய புகழ் அப்படின்ற ஒரு வேஷத்தோட அவன் பெருசா வந்து நல்லா இருக்கிறான், பணம் செல்வாக்கூட நல்லா இருக்கிறான் சொல்லும்போது இந்த சிந்தனைகளை வராது. அவன் வந்து மேற்கொண்டு சொத்து சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, பிள்ளைங்களை பெருசு பண்றது, அதுக்கப்புறம் பேரம்பத்தி எடுக்குது, இப்படியே ஆசைகளை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு இதே இருக்காது. இதுக்கப்புறம் என்ன ஆகும், உடல் சரியில்லாம போயிடலாம். உடல் வந்து ஒத்துழைக்காது. உடல் ஒத்துழைக்காம நீ ஒரு இடத்துல நீ முடங்கும் போது, இல்ல அவனால எதுவும் செய்ய முடியாது, உனக்கு வயசாயிடுச்சுன்னு மத்தவனுடைய பார்வையில பட்டு உன்னை ஒதுக்கும் போது உனக்கு அப்பதான் மனசு சொல்லும். மனசுக்கு வந்து வயசு ஆகாது, ஆத்மாவுக்கு வயசு கிடையாது, உடலுக்கு தான் வயசு. அப்ப என்ன பண்ணோம், அப்ப நீ என்ன நினைப்ப, என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு பூமியில வந்து நம்ம இவ்வளவு விஷயங்களை பண்ணோம், லாஸ்ட்ல நம்ம மதிக்க மாட்டேன்றாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம சம்பாதிச்ச சொத்தை அனுபவிச்சுன்னு நம்மள விட மாட்டாங்க. நீ ஏன் அந்த சொத்தை நீ அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் அனுபவிக்க முடியாது. உன் பணம் எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கிறது உடம்பு ஒத்துழைக்காது, எங்கும் போக முடியாது, எங்க வர முடியாது. இப்படி வந்து உனக்கு பல பிரச்சனைகள் வந்து உனக்கு வந்து உட்கார்ந்து எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஏன்டா நம்ம இது சம்பாரிச்சோம், எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் நம்ம எண்ணங்கள் போகும். அப்ப அந்த இதுதான் இந்த ஆத்ம பிரவேசம்ன்றது. நம்ம ஆத்மா தான் இந்த பூமிக்கு வந்தா நமக்கு பேர் வைக்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா பேர் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர்லாம் நமக்கு நிஜம் கிடையாது. ஆனா இந்த பூமியில கூப்பிடுறதுக்கு மனித மொழி, அந்த ஒரு மொழி, நம்ம பரிமாற்றங்கள், நம்ம எண்ணங்களை, நம்ம செயல்களை பரிமாற்றுறதுக்காக அந்த ஒரு மொழி பேசுறதுக்கு ஆண்டவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். உன்னுடைய பேர் வந்து நீ கிடையாது, நீ போன ஜென்மத்துல வேற பேர்ல இருந்திருப்ப. ஆனா ஆத்மா உனக்கு, ஆத்மாவுக்கு ஒரு கோட் நம்பர் மேல கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் நம்பர் போட்டோன்னா உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா அங்க வந்துடும். கம்ப்யூட்டர்ல எப்படி வந்து நம்ம பேன் கார்டோ இல்ல ஆதார் அட்டை போட்டோ வருது, அது மாதிரி வரும். அங்க இருக்கு, அங்க நடக்கிற விஷயம் தான் இப்ப மனித மூளையில பூந்து இப்ப மனிதர்களும் அது மாதிரி விஞ்ஞானத்தை வந்து வளர்த்து விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஞ்ஞானத்துல இதெல்லாம் இருக்கு. காலகாலம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் நடந்துதான் இருக்கு. உட்கார்ந்த இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நடந்துருக்கு. அப்போ இந்த மனிதனோட ஆத்ம பிரவேசம் இதுதான். இது ஒரு வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை. அது என்ன அப்படின்னா, நீங்க சாமி நீங்க அப்ப வந்து பசங்க படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. படிக்க வை. ஃபர்ஸ்ட் மனிதனை உணரணும். நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் உணரணும், நம்ம ஒரு மனிதன். இப்ப ஆடு மாடெல்லாம் இருக்கு, அதுக்கு என்ன வேலை, அது பசியை தீர்த்துக்கணும், அது என்னவா சாப்பிட்டுக்கும், அது தேவையா அது வந்து தேடி அது எடுத்துக்கும், அதுக்கப்புறம் அது இனப்பெருக்கம் போடணும். இந்த ரெண்டே வேலை தான் பண்ணுது, வேற எதுவும் பண்றதுக்கு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. பசியை தீர்த்து நம்ம பசியை தீர்த்துக்கணும், மனைவி பசியை தீர்க்கணும், பிள்ளைகள் பசியை தீர்க்கணும், அம்மா அப்பா பசியை தீர்க்கணும். இப்படி வந்து பசி மாத்திரம் தீர்த்தா பத்தாது. அப்ப வாழ்றதுக்கு வசதி வாய்ப்பா நம்மளை வந்து தனிமைப்படுத்தி காட்டிக்கிறதுக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும். மற்றவங்களுக்காக நான் உன்னோட உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற ஒரு பாகுபாடை வந்து அது ஒரு வேஷமா போட்டு சுத்திட்டு இருக்காங்க மக்கள். அவ்வளவுதான். இது மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நிறைய சொன்னா பிடிக்காது. இதெல்லாம் ஆவருக்கு அதிகாரம். ஏன்னா இப்ப அவன் பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பான், இளமையா இருப்பான், அதனால வந்து உதாசனம் மட்டும் போயிட்டே இருப்பான். இந்த பணம் சம்பாதிக்கிறதால உடல் சரி ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு காலி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பீஸ் போயிடும். அதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு அது சரியில்லை, அது சரியில்லை. அப்பதான் பாவம் என்னன்னு தெரியும், கர்மா என்னன்னு தெரியும், அதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களோ இல்ல சித்தமார்களோ மக்களுக்கு வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவனை பாடம் போயிட்டா அந்த மக்கள் வந்து அவனை எடுக்கல. இன்னைக்கு கஷ்டப்படுற காரணம் மக்கள் தான். மனிதன் அப்படிதான் இருக்கிறான், செய் நின்றி மறக்கக்கூடியவனா இருக்கிறான், நம்பிக்கை துரோகியா நடக்கிறாங்க. நம்பிக்கை துரோகனா தெரியல, செய் நன்றினா தெரியல, பாசம்னா தெரியல, நட்புனான்னு தெரியல. இன்னொருத்தன் செய்த தவறை இவன் சுட்டி காட்டுவான், அதே தவறை இவன் செய்வான், இவன் செய்யறது இவனுக்கு தெரியாது. இப்படி என்ன அலைகளோட உலகத்துல பூமியில வாழ்ந்துருக்கிறாங்க. ஏதோ எழுந்துட்டும் பெரிய கவலைப்படுறாங்க. இவங்க என்ன வரும்போது என்ன எடுத்துட்டு வந்தாங்க கவலைப்படுறதுக்கு. ஏதோ எழுந்துட்ட மாதிரி மத்தவங்கிட்ட போய் இது போச்சுன்னு இருப்பாங்க.
இதே சொல்லின்னு இருப்பாங்க. ஏதோ அங்க பித்ருலோகத்திலேயே ஆத்மலோகத்திலே வரும்போது ஒரு 500 கோடி பணத்தை இங்க எடுத்துன்னு வந்து பூமியில தொலைச்ச மாதிரி எல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவன் நல்லா இருக்கும் போற, இவன் குடும்பம் நல்லா இருக்கும்போது இவன் கஷ்டப்படுறத மாத்திரம் சொல்லுவான், இவன் நல்லா இருக்கும் சொல்ல மாட்டான். பணம் வந்து இல்ல 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 இல்லன்னு சொல்லுவான். பணம் வந்தா அப்புறம் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், 4 பேருக்கு உதவி செய்வேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன், எனக்கு செஞ்சவங்களுக்கு நான் நல்லா செய்வேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவோம். பணம் வந்த அப்புறம் சுத்தமா மறந்துடும். இப்படி இந்த எண்ணங்கள்லாம் மனிதனுக்கு இருக்கும்போது எப்படி வந்து பூமியில வாழ முடியும், எப்படி மகான்களுடைய ஆட்சி கிடைக்கும், எப்படி இறைவனோட ஆட்சி எப்படி கிடைக்கும், எப்படி நீ நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற. அப்ப நீ பண்ற ஒரு கெட்ட விஷயங்களுக்கு ஃப்ராட் தரத்துக்கெல்லாம் யாருன்னா உடனடியா பின்னாடி நம்ம கூடயே வருவாங்க அப்படின்னு ஏற்பாங்க மக்கள். ஆனாலாம் மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறான் மகான்கள். மகான்களுக்கு என்ன இருக்கு, ஒருத்த வந்து ஒரு 50 லட்ச ரூபா கொடு சாமி எனக்கு வேணும் கஷ்டம்னா 50 லட்சம் ரெடி பண்ணி மற்றவங்க கொடுப்பாங்க, இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வேணான்னு வந்து உட்காந்துக்கிறாங்க எல்லாமே சித்தர்கள்லாம். ஆனா இவனுக்கு பணம் தான் தேவை, அந்த பணத்துக்கு தான் வரும். அப்ப அவங்க உழைக்கவும் கூடாது, எந்த விதியும் இருக்கு, ஆனா ஆசை மாத்திரம் இருக்கும். அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணும். யாரு சித்தர்கள் மகான்கள் கடவுள்கள்லாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நீ என்ன கர்மா வாங்கிட்டு வந்த, நீ கர்மா கழிக்க தான் வந்திருக்க, கர்மா மறுபடியும் சேர்த்தும் போறது கிடையாது. ஆனா அவங்க கொழுப்பு பேராசை உனக்கு கெட்ட எண்ணங்கள் மறுபடியும் உனக்கு கர்மாவை சேர்த்துக்குது. அப்போ உன்னை சுத்தி நடக்கிற விஷயம் எதுக்கு நடக்குதுன்னே உனக்கு தெரியாது. அதுதான் பெரிய விஷயம், நீ எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. அதெல்லாம் நீ கிடையாது, நீ உருவாக்கினது, உன்னுடைய பிரச்சனைகளை நீ உருவாக்கின. அப்போ இந்த ஆத்ம பிரவேசம் போகும்போது இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும்போது அது தடங்கல்படுது. நீ வந்து இந்த பூமியிலேயும் அரைக்குறையமா வாழ்ற, மறுபடியும் இந்த ஆத்மா அங்க போகும்போது இன்னும் பாரம் அதிகமா ஏத்துக்கு மேல போகுது. மறுபடியும் அடுத்த எத்தனோ ஆண்டுகள் கழித்து அந்த கர்மாவை மறுபடியும் இறக்கிறதுக்கு மறுபடியும் அதே தப்பு போகுது. அப்போ இந்த பூமியில இருக்கும் போதே நரகம் சொர்க்கத்தை நீ தேர்ந்தெடுத்து நீ நல்ல செயல்கள்ல ஈடுபடணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதை சிந்திக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. ஏன்னா டிவி, வாட்ஸ்அப்பு, யூடியூப் இப்படி பல விஷயங்களை பார்த்து அவங்க வந்து நேரத்தை வந்து செலவு செய்யறதுக்கு நிறைய பண்ணி இருக்காங்க. ஆனாலும் அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அவங்கள உண்மையான பாதை உண்மையான இதுக்கு போறதுக்கு தயாரா இல்லை. அவன் ஒண்ணும் முடியாது. அது வந்து ஆண்டவன் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. அவனுக்கு அது நல்ல விதின்னு ஒண்ணு இருந்தா அதெல்லாம் சொல்ல கதி மதி விதி. அதனால விதின்ற கட்டத்துல அவங்க இருக்கிறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த விதின்ற கட்டத்துல இருக்கும்போது அவன் வந்து கதி, இதுதான் கதி அவனுக்கு, பனிஷ்மெண்ட். சீக்கிரமா படிக்கணும், சீக்கிரமா போய் சம்பாதிக்கணும், சீக்கிரமா வந்து அனுபவிக்கணும்ன்ற பாதையில இரவும் பகலும் இயற்கைக்கு புறம்பாக எதிராக செயல்பட்டு இந்த உடலும் மனத்தை கெடுத்து நோய் நொடிகள் வந்து சீரிட்டு போய் யாரும் ஒண்ணு பார்த்துக்காம அனாதையா கவலைப்படுறதுக்கு கூட உடம்புல சக்தி இல்லாம அவன் வந்து அல்ப ஆயுசுல நோய் நொடியோட சம்பாதிச்சதெல்லாம் மருத்துவ செலவு செஞ்சு அப்புறம் அவங்களுக்கு யாருமே வந்து கிட்ட இருந்து உதவி செய்யாம அனாதையா செத்துப்போம். அன்னைக்கு வந்து நினைச்சு நல்லதை நினைப்பான். நல்லது எதுன்னு அவனுக்கு தெரியும், நல்லவங்க யாரும் தெரியும், கெட்டவங்க எல்லாம் தெரிஞ்சும் ஆனா அவன் ஒத்து வாழறதுக்கு முடியாத சூழ்நிலை வந்துடும். ஒத்து வாழறதுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியற்றவனா ஆகி பிரிஞ்சுட்டு ஓடுவான். உயிர் பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. அதுதான் உனக்கு திறமை இருந்தா இந்த உடலை காயக்கல்பம் ஆகிட்டு இரவா பிறவம், அதுதான் வள்ளலார் எல்லாம் எடுத்தாங்க. அவ்வளவு உணவு சாப்பிட மாட்டாங்க, காத்தையே உணவாக்கிறாங்க. அந்த காத்து தான் பஞ்சப்பதும், காத்தையே உணவாக்கி இந்த பூலோகத்திற்கு இந்த உடலையே வந்து இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு மாத்திக்கிறோம். எங்க இருந்தாலும் நினைச்சுவான். அது வந்து அது அஷ்டமா சித்துக்கள். அந்த சித்துக்கள்ல ஒரு சித்து, 8 சித்துக்கள்ல ஒரு சித்து. கண்டம் விட்டு கண்டம் போறது, அவன் நவகண்ட யோகம், தன் உடலை பிரிச்சு காட்டுறது, இப்படி எல்லாம் பண்ணுவோம். ஆனா இந்த பூமியில பிறந்தா இந்த உடம்பை வச்சுதான் எல்லா விஷயம் பண்ணணும். அதுக்குதான் அந்த உடம்பை பத்திரமா பாத்துங்க. அப்ப மனசு நல்லா சந்தோஷமா இருந்தாதான் இந்த உடல் நல்லா இருக்கும். அதுக்குதான் சொல்றது, இவ்வளவு தூரம் நம்ம வந்து சொல்றோம். அப்போ இந்த ஆத்ம பிரவேசத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஒரு மனிதன் பிறந்து தன் தாய் தந்தை கஷ்டப்படுறத பார்க்கணும், தாய் தந்தை தான் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்கணும், குற்றார் ஒருவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இழந்து கஷ்டப்படுறது, அதெல்லாம் கடந்து வரணும். இதெல்லாம் அந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கு.
உன் வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணும். அந்த வாழ்க்கை, அந்த பிள்ளைகள், அந்த சூழ்நிலை, வறுமை, துன்பம், நோய், இதெல்லாம் நீ கடக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? கர்மா அது மாதிரி நடக்கும். அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சரி, இது எல்லாமே நீங்க சொல்ற விஷயம் வந்து ஆன்மீகமா, மாயஜாலமா, கண்ணுக்கு மறைவா, நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க. அதுதான் சொல்றது நம்பிக்கை வேணும். நீ ஒரு நம்பதான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தான் நீ உணர்ந்துவை. இறைவன் என்றது உணர்வு தான். இறைவன் வந்து எங்கேயுமே வந்து உருவமாவோ எதுவுமே கிடையாது, அருவமா தான் இருக்காரு. எல்லாத்திலும் துரும்பு எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப இப்படி போனா நீங்க உணர்ந்துவு, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அது உணர்த்ததுதான் இவ்வளவு சித்தமார்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க உணர்ந்துட்டாங்க. அவங்க பயணத்தை, சில நன்மைகள் இந்த பூமியில செய்யணும் அந்த காலகட்டங்களும் செஞ்சுட்டு அவங்க பயணத்தை முடிச்சு அவங்க போயிட்டாங்க. ஜீவ சமாதியோ இல்ல வல்லார மாதிரி காத்தோட கறந்துட்டோ, இப்படி பல உருவங்கள் போயிட்டாங்க. ஒருத்தருக்கு இருக்க அனுபவம் ஒருத்தருக்கு இருக்காது. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் மற்றவங்களுடைய சரித்திரங்க வரலாறுகளை படிச்சு அதே மாதிரி இவங்க ஆயிடுறாங்க. நீ எதை நினைக்கிறாயே நீ அதை ஆவான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதெல்லாம் புக்கெல்லாம் படிச்சு இவங்களும் நம்மளும் வள்ளலாருக்கு நடந்ததெல்லாம் நம்ம நடந்துச்சு, நான் அப்படின்னு சொல்லிட்டு போலியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒண்ணு இல்லாம மறுபடியும் கர்மாவை ஏத்துட்டு போயிடுறாங்க. கர்ம பதிவில் அதிகமாயிடுது. அதுல வந்து அபூர்வமா இந்த பூமியில வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள உங்களால புரிஞ்சுக்க முடியாது, உங்க கண்ணால் முடியாது. புரியுங்களா? ஏன்னா இப்ப நான் வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு பயணம் போயிட்டு இருந்து கிரிவலம் மாதிரி சும்மா தான், நீங்களும் கிரிவலம் கிடையாது, போயிட்டு வந்தோம். அப்போ ஒரு 40-50 பேர் வராங்க. வரும்போது அவர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு, நான் அவரை பார்த்து சிரிக்கிறேன். நாங்க 2 பேரும் மனசுலயே பேசிக்கிறோம். அவரு என்கிட்ட சாமி கூட நான் பேசினாரு. அவர் பார்த்தா என்னோட பயங்கரமா தாடி கிடியை விட்டுன்னு பயங்கரமா இருக்கு. பெரிய பாக்குறவங்க பெரிய ஆள் மாதிரி தெரியுது. அப்ப நான் சொன்னேன், சாமி பேசமா என்கிட்ட அப்படின்னு கேட்கிறேன். ஆமா அப்படின்னு. சரி வாங்க அப்படி உட்காந்து பேசுவோம் சொல்லிட்டு அப்ப உட்காந்து பேசணும், நிறைய விஷயம் பேசணும். அவர் இமயமலையெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. சொன்னார் ரைட் ஓகே. சில ஆன்மீக கருத்துக்கெல்லாம் நம்ம பரிமாற்றினோம். அப்புறம் பேசினா அவரு திடீர்னு நம்ம காலில் வந்து அவர் வாசிக்கிறார். நான் வந்து இது வந்து இது ஆணவத்துல பேசுறேன்னு கிடையாது, சொல்றேன் நான். அவரு நம்ம கிட்ட ஏதோ ஒரு உணர்ந்திருக்கு. அப்படி 2 பேரும் நாம பேசுவோம். நமக்கு தெரியும் நம்ம அந்த ஆன்மீக பாதையில இருந்து யார் இருந்தாலும் அது கண்ணில் பார்க்கும்போது தெரியும். ஒருத்தர் வந்து மனசுலயே பேசிட்டு போயிடுவோம், நேருக்கு நேரம் கூட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இந்த ஆன்மீகம். இதுல மனித பிறவி வந்து ரொம்ப அபூர்வமான பிறவி. அது பக்குவப்படுத்தி அதை கரெக்டா நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நம்ம உறவு முறைகள்லாம் நான் வந்து போன ஜென்மத்துல வேற உறவு முறையோட இருக்கிறோம். அப்போ நாங்க எப்படி சாமி எல்லாம் உங்களை மாதிரியே சொல்லலாம், நம்ம சொல்ல மாட்டோம். இல்ல, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், ஏதாவது தெரியல. அதுக்குதான் வந்து நீங்க பிறக்கும் போது நட்சத்திரங்கள் எங்க நின்றுதான் அதை வச்சு ஒரு ஜாதகம், வானசாஸ்திரம் மூலம் உங்களுக்கு ஜாதகம்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்காரு. அந்த ஜாதகத்தை நல்ல ஒரு பெரிய நல்லா படிச்ச அனுபவமான ஆளுகிட்ட நீங்க எடுத்து போட்டு உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க. அதுக்குதான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதகம். நான் கூட ஒரு காலத்துல ஜாதகம்லாம் நம்ப மாட்டேன். அப்ப எனக்கு தெரியாது இதெல்லாம், ஜாதகம் நம்ப மாட்டேன். நான் சும்மாவே பார்த்தா சொல்லுவேன் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் எனக்கா டவுட் வந்துச்சு, நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க அப்பா அப்படி நீங்க ஜாதகம் எடுத்துன்னு வாங்க சொன்னா அந்த ஜாதகம் அது வந்து நான் ஜாதகம் படிக்கல, ஒரு அனுபவம் தான். அது பார்க்கும்போது இந்த வீட்டுல இது இருக்கு, நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குது, அதே மாதிரி தான் நடக்குது. ஆனா அது ஜாதகத்தை இல்லாதே நான் சில விஷயம் நான் சொல்லிடுறேன் நடந்துருக்கு. ஜாதகத்தோட நான் சொல்றது ரொம்ப நடந்துருக்கு. அந்த ஆண்டவனார்கள் நான் சொல்லல, அது யாரோ ஒருத்தர் நம்ம கூட வந்து சொல்றேன். அதனால ஜாதகம் வந்து வச்சுதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் குருமாரெல்லாம் யாரும் கிடையாது, சுயம்பா தான் நான் வந்திருக்கேன். அது எதுக்காக வந்துக்கிறேன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த கடமைகள்லாம் சில முடிக்கணும். அதுக்காக நான் வந்து முடிச்சிருப்பேன். போன ஜென்மத்தோட தொடர்பு எனக்கு அது எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் இப்படி இருக்கேன். அப்போ இவன் என்னை சுத்தி வர நிறைய அனுபவம் கத்து கொடுத்துட்டு போறாங்க. மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு குரு கிட்ட போற பக்தனாவும் இல்லை, ஒரு குரு கிட்ட போற சிஷியனாவும் இல்லை. ஏதோ தேவைங்களுக்கு வராங்க, தேவைங்களை வந்து தேவைங்களை முடிச்சுக்கிட்டு டாட்டா அப்படின்னு அவங்க போயிடறாங்க. கரெக்டா வந்து அந்த இன்னைக்கு இருக்க அந்த ஒரு மரியாதை தெரியல. பணம் இருந்தா எல்லாமே நம்ம வாங்கிடலாம், எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. வேலை முடிஞ்சுன்னா அது இப்ப பல மகான்கள் கடவுளுக்கு ஆண்டவனுக்கே அல்வா கொடுத்துறேன்.
அவங்க போய் ஆண்டவங்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, நான் வந்து என் சாமியை எனக்கு இது பண்ணி கொடுக்கும், இது பண்ணனா நான் உங்களுக்கு அதை பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு அடுத்த செகண்ட் அதை விட்டுறாங்க, மறந்துடுறாங்க. கர்மா பெரிய கர்மா அது. அப்படிதான் நம்மளை சுத்தி எல்லாம் நடந்துன்னு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேர்ஃபுல்லா இருக்கீங்களா? நாங்க கேர்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கோம். ஆன்மீகத்துல இருக்கிறோம். ஆன்மீகம்ன்றது ஒரு இறை வழி. அந்த பிரபஞ்ச ஆற்றலோட நாங்க அதை கனெக்ட் பண்ணி அந்த அடுத்த பிறவி இந்த மானிட ஜென்மத்துல எந்த ஒரு நம்ம இதுவும் தேவையில்லை, ஆத்ம சாந்தி ஒண்டிதான் தேவை அப்படின்னு நோக்கி நாங்க போறோம். எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. எங்கள் தேவைக்கு நாங்க யாருக்குன்னா ஒரு நல்லது பண்ணிருக்கோம், இல்லைன்னா ரொம்ப விசுவாசமான ஆளு, இல்ல அவங்க கர்மாக்கள் அதிகமா இருக்கு, சரி அவங்க கர்மா வாங்கி கொஞ்சம் கழிச்சு விட்டுலாம், அப்படி இந்த வழியில வாங்கி பண்ணிடலாம், அப்படிதான் போடுவோம். அதே சில பேர் சில விஷயம்லாம் பண்றாங்கப்பா, அது அவங்கவுங்க இஷ்டம், அது அவங்கவுங்க விருப்பம், அதை நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. எல்லாம் பணத்துக்கு தான் இந்த பூமியில இருக்காங்க. யாரு ஓசியில என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடையாது. ஒரு நீதிமன்றத்தை பண்ணா கூட அது காசு தான் ஆகுது, சும்மா காசு இல்லாம நடக்காது. அந்த நீதி சொல்றவரும் நம்மளோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி தான் சொல்றாரு, அவரும் சும்மா சொல்ல. நீதிமான் கடவுளுக்கு சமமானவர். இதுதான் இந்த பூலோகத்துல நடக்கிற விஷயம் எல்லாமே. அந்த பணம், அவ்வளவுதான். அந்த பணம் இருக்கிறவங்க வாழ்ந்துக்கலாம், போயிடலாம். அவன் சொல்லுவாங்க சில பேர், நான் செத்தப்புறம் நான் என்ன பார்க்க போறேன் சாமின்ட்டு போயிட்டே இருப்போம். சிம்பிளா ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. இருக்கிற வரைக்கும் நான் எதெல்லாம் பண்ணுவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன், இயற்கை புறம்பா விஷயம் எல்லாம் பார்ப்பேன், மனிதனுக்கு புறம்பா இருந்தாலும் பண்ணுவேன், சுயநலமா தான் நான் இருப்பேன், அண்ணன் தம்பியை ஏமாத்துவேன். என்னப்பா இப்படிலாம் பண்றியே, உனக்கு நாளைக்கு எதனா பிரச்சனை வந்துரும்பா, இதெல்லாம் கர்மாப்பா, உனக்கு வந்து நாளைக்கு நோய் நொடி வந்துரும்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா போ சாமி, எத்தனை காலம் இருக்கிறோம், அந்த பிறந்தான் சாக போறோம், இருக்கிறவங்க அனுபவிச்சு நம்ம எதை சேர்த்து வச்சு போவோம் சாமி அப்படின்னுவோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. நீ எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் எவனா இருந்தாலும் ஒண்ணும் பண்ணு, அவ்வளவுதான். அவன் தலைவி. ஆனா அவனை ஆண்டவன் எப்படி பனிஷ்மெண்ட் பண்ணுமா? ஆயில கொடுப்பான், ஆயிலே கொடுப்பான், தீராத நோயை கொடுப்பான். எங்கும் தெரியுமோ ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி உன் நோயை வந்து தீராத நோய் கொடுத்துருவான். உன்னுடைய இறப்பு இருக்கிற வரைக்கும் உன் நோயை வந்து வந்துடும். இந்த செஞ்ச பாவம் எல்லாம் உனக்கு கர்மா வந்து உட்காந்து. அப்ப நீ சாபவும் முடியாது, வாழவும் முடியாது. அப்ப நீ ஏற்கனவே சொன்ன வார்த்தை நீ நினைச்சு பார்ப்ப, நீ செத்துறதான் பார்க்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப நான் உயிரோட வச்சு கொடுக்குறேன் பாடுறேன் பாரு. உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க, துன்படுத்த மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ சம்பாதிச்சது, நீ பாவம் பண்ண செஞ்சு எல்லாமே உங்ககிட்ட இருக்கும், நீ அனுபவ முடியாது. வலி மனசுல, உடல்ல வலி, சாவுனா சாக முடியாது, விட மாட்டாரு. சொன்னல செத்தப்புறம் நானே பார்க்க போறேன் அப்படின்னு. நீ செத்தாதானே பார்க்க மாட்டேன், நீ உயிரிழந்து பாரு உன் கஷ்டத்தை, நீ செஞ்ச பார்த்து நீ அனுபவி அப்படின்னு விட்டுருவது. ஆண்டா வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஆனாதான் யாருக்கிட்டையும் யாருக்கும் உபத்திரம் பண்ணக்கூடாது, உதவி பண்ணலாம் பரவாயில்ல. இந்த ஆத்ம பயணம், இந்த ஆத்ம பிரவேசத்துல நீ நடந்துக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதுதான். பாவம் புண்ணியம் ரெண்டே தான், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே அளவோட நீங்க வச்சுக்கணும். குடும்பம் நடத்துறதா இருந்தாலும் ஏதாவது மத்தவங்க பண்றான்னு அவங்க பின்னாடி நீ ஓடக்கூடாது. பக்கத்து இருக்கிற புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், என் புள்ள எடுக்க மாட்டான்னு சண்டை போறதுக்கு பண்ணக்கூடாது. அந்த ஆத்மா இந்த பூமியில என்ன அனுபவிக்கணும், என்ன செய்யணும்னு வந்துருது, அதான் செய்யும். இதுதான் அந்த ஆத்மா பிரவேசம். நீங்க வந்து அம்மா அப்பா வச்ச பேரை வச்சுட்டு பிரவேசம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பேர் அருள்னா அருள் பேர் வச்சுட்டு வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளை இப்படிதான் இருக்கிறோம். ஆத்மா உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க, உங்களை வந்து இயக்கிறது யாருன்னு பாருங்க. அந்த ஒரு சிந்தனைக்கே நம்ம வந்து போகாத அளவுக்கு இந்த புற வாழ்க்கையில நமக்கு அந்த எண்ணங்களை சிதறடிக்கிற விஷயம் எல்லாமே நடந்துருக்கு. அதை மீண்டும் நீ வரணும். அப்போ வந்து ஒரு அமைதி இருக்கணும். ஒரு கோயிலுக்கு போறது பழக்கம் வச்சுக்கணும். அந்த கோயில போய் தியானம் பண்ணலாம், இல்ல வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணலாம், ஒரு ஜீவசமாதிக்கு போகலாம், ஒரு சித்திரங்கிட்ட போய் பேசலாம், ஒரு ஞானிங்க யோகிங்கிட்ட போய் பழகலாம், யோகா பண்ணலாம், அமைதியப்படுத்தணும். இந்த புலன்களை எல்லாம் அடக்கணும். அந்த புலன்களை நீ அடக்க உனக்கு எல்லாமே இது வந்து இதாயிடும். உன் தேவைகளுக்கு மாத்திரம் நீ பயன்படுத்திட்டு போயிட்டு அந்த வாழ்க்கை அருமையா இருக்கும். உன்னுடைய ஆயுள் காலத்துல உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு பிறவையற்ற ஆத்மா பிரவேசம்
பிறவியற்ற ஆத்ம பிரவேசம் நீ பயணிச்சு உன்னுடைய நீ இறைவனா அங்க போய் சேர்ந்துடலாம், இறைவனோட இறைவனா கலந்துடலாம். அவ்வளவுதான் மனித வாழ்க்கை, இவ்வளவுதான் இருக்கு. இதெல்லாம் இந்த கதை இதெல்லாம் சொல்லணும்னா ரெண்டு மாசம் கூட பேசலாம் உட்காந்து. ஆனா ஷார்ட்டா அவங்க சொல்லிட்டேன். அதுதான் சொல்லணும். நாங்க அனுபவிச்சது உங்களுக்கு சொல்றோம், அது பிடிச்சிங்க. நாங்க வந்து இங்க இருந்து 100 படி ஏறி கஷ்டப்பட்டு ஏறி அங்க போய் 100 படி ஏறி வந்துட்டோம்பா. இதுல இந்த இடத்துல வழுக்கும், இந்த இடத்துல பள்ளமா இருக்கு, இது உடைஞ்சிருக்கு, இதெல்லாம் அனுபவிச்சு போயிருக்கோம். அதெல்லாம் நீ அனுபவிக்காதப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து சொல்றோம். ஈஸியா வந்துருப்பா நீ லிப்ட்ல மேல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க மக்கள் என்ன நினைக்கிறான், இல்ல நானும் படிக்கட்டுல ஏறி பள்ள மேடெல்லாம் பார்த்து கையை கால உடச்சுன்னா நான் வருவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. மற்றவங்க அனுபவங்களை ஏத்துக்கிட்டு அதை நடவைப்போம். ஆனா விடாது உன்னை அந்த கர்மா விடாது. அதனால நல்லது பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. நீங்க யாருன்னு கொஞ்சம் உணருங்க, ரொம்ப அதுக்குன்னு இது பண்ணாதீங்க. ஒரு டைம் இருந்தா எதுக்கு நடக்குது இதெல்லாம் பாருங்க. எல்லாம் ஒண்ணு கேட்டுங்க. இந்த சரீரம் இது வந்து ஒரு நிஜம் கிடையாது. 20 வயசுல இருக்க உடம்பு 40 வயசுல இருக்காது. ஆனா அந்த 20 வயசுல நம்ம ஸ்ட்ராங்கா நிரந்தரம் இப்படிதான் இருப்போம். நம்ம மனசு மன ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம். அப்பயே நீங்க உஷாராயிடும். இந்த பூமியில வாழ்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணினா ரொம்ப சூப்பரா வாழ்க்கைய நீங்க வந்து வாழ்ந்து கடந்துடலாம். அந்த ஆத்மா பிரவேசம், இந்த ஆத்மாவுக்கு வந்து இந்த ஆத்மா நீ வாழுங்காலத்துல அதுக்கு நிரந்தரமான ஒரு துன்பத்தையோ அழிக்க முடியாத ஒரு விஷயத்த நீ பதிய வச்சிட்டீங்கன்னா அது அடுத்த பிறகு எடுக்கும். கண்டிப்பா அடுத்த பிறகுல ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கும். இந்த துன்பத்துல எது செய்யுமோ அந்த துன்பத்துல அதனால நமக்கு வந்து செய்வாங்க, மத்தவங்க வந்து அனுபவிப்போம். இவ்வளவு கஷ்டங்கள் வரும். அதனால நீ நல்லவனா உன்னை வந்து உருவாக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வந்த காரணத்தை அறிஞ்சு அந்த பயணத்தை நீ சீரா மகிழ்ச்சியா நீ எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். நீ தெய்வத்துடன் ஐக்கியமாயிடுவ. நீ வந்து ஒரு தெய்வ பிள்ளையோ ஒரு மகானாவோ ஒரு சித்தராவோ உன்னோட எண்ணங்கள் எல்லாமே மாறிடும். மற்றவங்களுக்கும் உன்னால உதவியா இருக்கும். நீ எதுவும் உதவி பண்ணுவேன்னா நீ இருக்கிற இடம் உன்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாருக்குமே நல்லதே நடக்கும், கெட்ட வழியில போக மாட்டாங்க. இதெல்லாம் இயற்கையாவே வந்து நடக்கும். இயற்கையா உனக்கு அது வந்து நடக்கும். அதனால இந்த ஆத்மா பிரவேசம், ஆத்மானா நீங்க வந்து சாதாரண நினைக்காதீங்க. இப்பயும் சொல்றேன், இந்த ஆத்மா தான் டெய்லியும் உங்களுக்கு காலையில எழுப்புது, உன்னை இயக்குது. இந்த சாப்பிட்ற உணவு ஜீரணம் செய்ய வைக்குது. இந்த மிஷின் அதுதான் இயக்குது. அந்த மிஷினுக்கு என்ன ப்ராப்ளம் வருது, என்ன வருது, எல்லாத்தையும் அது சிக்னல் கொடுக்குது. அது வாழும் காலத்துல அதை நம்ம இந்த மிஷினை கரெக்டா வச்சுக்கணும் சில விஷயங்களும் பண்ணுது. ஆனா இந்த மேல் மனதும் அந்த அறிவும் என்ன பண்ணுது, சில விஷயம் ஆசைப்பட்டு சில விஷயங்கள் நம்ம செஞ்சு மாட்டிட்டு நம்மளை அழிச்சதுனால அந்த ஆத்மா பாக்குது இது நம்ம கண்டிஷன் இல்லை, இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான், இந்த வீட்டை இந்த 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 மிஷினை கெடுத்துட்டான், நாம இன்னைக்கு இருக்குது நமக்கு சரி வராது, நாம கிளம்ப வேண்டியதுதான், எவ்வளவு சீக்கிரமா கிளம்பணும் கிளம்பிடும், அது கிளம்பிடும். அதுதான் மரணம். அதனால இவ்வளவு வாழ்க்கை இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு எது பின்னாடி ஏன்னா ஓனி இருக்கும். அதான் எனக்கு உங்க வீடியோலாம் அடிக்கடி இதுதான் நான் போட்டுனே இருக்கேன். நீங்க நல்லது பண்ணுங்க, தப்பு பண்ணாதீங்க, போய் பேசுறேன்னு சொல்றதே சொல்லினே இருப்பேன். சில பேர் வீடியோ கூட சாமி அதை தான் சொல்றாரு மறுபடியும் என்னத்த அதை பாக்குதுன்னு நினைப்பாங்க. அத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டுறாங்க. அதான் சொல்லிட்டே இருக்கிறேன், தெரிஞ்சவங்கலாம் சொல்லிட்டே வரேன், நான் அனுபவப்பட்டதெல்லாம் சொல்லிட்டே வரேன். நானும் எனக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மீறி இதுக்கான நேரம் ஒதுக்கி நான் எது சொல்லிட்டு வரேன்னா இயற்கையை சொல்லுது. நீ இந்த பூமிக்கு வந்த காரணத்தை நீ எப்படி வெளிப்படுத்தாம இருக்காத. உன்னை வந்து அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எகத்தாளம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாத. இவர்கள்லாம் மனிதர்கள், அவங்க அப்படிதான் இருப்போம். அவங்க தேவையை நீ பூர்த்தி பண்ணா நீ மகான்வாங்க, உனக்கு சித்திரன்வாங்க. நீ அது செய்யல, நீ பக்கமா நீ ஒதுங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போனா இவரு வந்து வேஸ்ட், இவரு சுயநலம் பிடிச்சவரு அப்படின்னு அவங்க உன்னை ஒதுக்குவாங்க. ஏன்னா அவங்க மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. ஆனா நீ இருந்தாலும் நீ சொல்ல வேண்டியது உனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது மாதிரி இந்த பூலோகத்திலேயே விஞ்ஞானம் உருவாக்கிறதுக்கு யூடியூப், உன்னால சொல்ல முடியும். 4 விஷயம் சொல்லு. உன்னை பிடிச்சவங்க, உன்னை நேசிக்கிறவங்க, உன்னை கடவுளை அதை மதிக்கிறவங்க, சித்தரை அவனை மதிக்கிறவங்க, அவங்க 4 விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியது நீ சொல்லிடு அப்படின்றது. எதுவே நீ வந்து அந்த பாரத்தை நீ வச்சுக்காத, அது மனசுக்கு பாரமாகும், அது வந்து பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த பிறவி நீ எடுக்கணும்னு விதி எடுக்கும்போது இதெல்லாம் உன் மன உளைச்சல் ஆகும், உனக்கு மறுபடியும் அதெல்லாம் பண்ண முடியும். அதனால இந்த பிறவிலே எல்லாம் நீ பண்ணிடு அப்படின்னு எனக்கு இயற்கை இந்த பிரபஞ்சம் அறிவுறுத்துது எனக்கு. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன். நான் வந்து அதிகமாக படிக்கவில்லை, ஞானம் தான் எனக்கு, படிப்பெல்லாம் பெருசா ஒன்றும் படிக்கல. அதனால சொல்றேன், படிப்புக்கும் ஞானக்கும் சம்மந்தம் கிடையாது, அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த படிப்பு வேற, இந்த படிப்பு வேற.
அது உதாரணம் நிறைய இருக்கு. அதனால இந்த ஆத்ம பிரவேசம் ஆத்ம சுத்தியோட வச்சுங்க. உடல் சுத்தி மன சுத்தியெல்லாம் வச்சுட்டு உங்க பயணத்தை நீங்க பயணம் பண்ணுங்க. அம்மா அப்பா கடவுளா பாருங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மள இவங்க கூட வந்து நம்ம பிறந்திருக்கிறோம், இவங்கெல்லாம் நமக்கு உதவியா இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நம்ம கிட்ட சண்டை போட்டா கூட நீங்க கவலைப்படாதீங்க, ஜாலியா விட்டுருவோம். பிடிக்கலன்னா அடி மௌனமா இருந்துடணும், அவ்வளவுதான். ஏன்னா அது ஏதோ போன ஜென்மத்தில் நம்ம எதுனா சீண்டிருப்போம் அவங்கள, அதனால தான் நம்மள சீண்டுறாங்க. ரைட் ஓகே போகணும். மொத்தம் ஏமாத்திட்டானா, சரி ஏமாத்திட்டான், ரைட் ஓகே விடு. அவன் நம்மளை ஏமாத்திருப்பான், அவனை யாரும் மொத்தம் ஏமாத்துவான், அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஏமாத்திட்டா போன ஜென்மத்தில் நம்ம இவனை ஏமாத்திருக்கும் போது ஆனா அப்படி நினைச்சிக்க வேண்டியதான். எதுக்கும் நீ அது மனசுல பெருசா நினைச்சிட்டு நம்ம ஏதோ பாதிச்சிட்டோம் அப்படின்னு நீ கவலைப்பட்டு அந்த ஆத்மாவுக்கு அந்த துன்பத்தை ஏற்படுத்திடாது. அந்த ஆத்மா நீ சந்தோஷமா எவ்வளவு வந்தாலும் இந்த பூமியில வந்து இந்த பூமியில விட்டு போகும். அது ஏன் நம்ம கவலை பண்ணணும்? ஒண்ணும் கிடையாது. எதுவுமே உன் புள்ள நீ பெத்த புள்ளையே உனக்கு வந்து இல்ல, உங்க அம்மாவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது, பொண்டாட்டியும் நிரந்தரம் கிடையாது, யாருமே நிரந்தரம் கிடையாது. அவையாம அது கவலை பண்ணும். எதுக்கு கவலைப்படக்கூடாது சொன்னா அந்த ஆத்மா துன்பப்படக்கூடாது. உங்களுக்குள்ள ஆத்மா வந்து துன்பப்படுத்தக்கூடாது, அதுக்குதான் சொல்லுவோம். அப்ப நீங்க உடல் எல்லாம் சுத்தமா வச்சிருங்க. நீங்க உடலுக்கு துரோகம் பண்ணாலும் ஆத்மாவுக்கு வந்து அது பெரிய பாதிப்பு வரும், தெரியாது. அப்பதான் நோய் உருவாகும். நீ அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் ஆன்ம அறிவு இருந்தாதான் நீங்க வந்து அதை யோசிச்சு நமக்கு என்ன நடக்குது, நமக்கு ஏன் நோய் நொடி வருது, நமக்கு ஏன் கஷ்டம் வந்து யோசிக்க முடியும். இப்படி ஒரு நிலைமெல்லாம் இருக்குது இந்த ஆத்ம பிரவேசத்தில். ஆத்ம பிரவேசம் கூட அது ஒரு மாதிரி சில பேர் புரிய மாட்டேங்குது. சாதாரண விஷயம்லாம் புரிய மாட்டேங்குது. இப்ப அப்படி கேட்கறாங்க எல்லாமே. சாதாரண ஒரு உடல் நோயினா ஒரு அரிசி ஒண்ணு பரிந்துரை பண்றோம், இந்த அரிசி சாப்பிடுங்க. இப்ப உடம்பு வந்து பலவீனமா இருக்கு, மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க, ரத்தசாலி சாப்பிடுன்னு சொன்னா, சாமி அதுக்கான பத்தி இருக்கணுமா? அது எத்தனை எவ்வளவு சாப்பிடணும் அளவுன்னு கேட்கறாங்க. அரிசி சாதாரண அரிசி சாப்பிடும் அந்த அளவுக்கு வந்து மனிதனோட அறிவு மங்கி போய் ஆடம்பர வாழ்க்கைக்கு அது போய் மாறிச்சு. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது, வேற வழி கிடையாது. நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் எதுவும் பார்த்துப்பேன். இனிமே இந்த பண்ணு அதாவது உயிரற்ற பொருள் மாதிரி இருக்கு, அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடுச்சு. இந்த சத்தெல்லாம் வந்து ஒரு பொருள் வந்து இழக்குதுன்னா அந்த பொருளை வந்து அழுவி அதுல புழு உருவாகி அதை சாப்பிட்டு மறுபடியும் அது இறந்து அதுக்கப்புறம் மண்ணுக்கு மண்ணா ஆயிடும். அது மாதிரி அப்போ இப்ப இந்த அழுவி போன சத்தெல்லாம் போயிடுச்சு, அதை அழுவி போன பொருள் தான் இருக்கு, அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ இந்த பண்ணு இதெல்லாம் பாருங்க, இந்த மைதா இதெல்லாம் சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிட்றதுனால சரியான பசி கிடையாது, சரியான மன இலக்கம் கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, அந்த உடல்ல சாப்பிட்ட உணர்வு இல்லை. அந்த நேரம் ருசிக்காக நாக்குடைய சுவைக்காக நாக்கு கொடிதான் நீங்க தீனி போறீங்க, வயிற்றுக்கும் உடலுக்கும் நம்ம தீனி போறது. இப்படி எல்லாம் வாழ்க்கை ஓடிங்க, இதுல மாட்டிக்கிட்டான். அதனால இப்படி வர முடியும். அதனால வாரத்துல ஒரு நாள் உங்க ஏரியால எங்கன்னா ஒரு இது மாதிரி ஆன்மீக பயணமா எதனா ஒரு உபதேசம் பண்றாங்க, ஏதோ ஒரு பயிற்சி சொல்றாங்க, இல்லைன்னா ஒரு குருமா இருக்காரு, ஒரு இவங்க இருக்காங்கன்னா நைஸா போய் பேசி அவங்ககிட்ட சும்மா பேச உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன யாரு மனுஷனா பிறந்திருக்கோம் அப்படி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஆத்ம பிரவேசத்தை எல்லாரும் கடைபிடிச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த தப்பும் பண்ணாதீங்க, யாருடைய பிரச்சனையும் போகாதீங்க, யார் பிரச்சனையும் கேட்டுக்காதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஆத்ம பிரவேசம் ஆனந்தமாகவும் இந்த பூமியில வாழ்ந்து அந்த பிறவி இல்லாம அந்த இறைவனோடு போய் சேர்றதுக்கு நமக்கு நல்ல வழியை இந்த பிரபஞ்சமும் நல்ல ஆத்மாக்களும் நம்ம உதவி செய்யணும், எல்லோருக்கும் உதவி செய்யணும். என்னை நம்பியோ என்னோட சேனல்ல பாக்குற வீடியோ எல்லாருக்கும் நல்லது போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நிறைய ஆற்றலிட்டும் சித்தமாக்களை நான் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நான் இறுதியோடு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.